மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் 3. தலைமை குருவான ஓனியாவின் இறைப்பற்றையும் தீமை மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பையும் முன்னிட்டு திருநகரில் முழு அமைதி நிலவியது. சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன. மன்னர்களே அந்த இடத்தை மதித்தார்கள். சிறப்பான நன்கொடைகள் அனுப்பி கோவிலை மாட்சிப்படுத்தினார்கள். ஆசியாவின் மன்னரான செலூக்கு கூட பலி ஒப்பு கொடுக்கும் திருப்பணிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் தம் சொந்த வருமானத்தினின்று கொடுத்து வந்தார். ஆனால் பென்யமீன் குலத்தைச் சேர்ந்தவனும் கோவில் நிர்வாகியாக அமர்த்த பெற்றிருந்தவனுமாகிய சீமோன் நகரின் சந்தையை நடத்தும் முறை பற்றி தலைமை குருவோடு மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தான். அவன் ஓனியாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாததால் தர்சு என்பவரின் மகனும் அந்நாளில் கோலேசிரியா, பெனீசியா ஆகிய நாடுகளின் ஆளுநனுமான அப்பல்லோனிடம் சென்றான். எருசலேம் கோவிலில் உள்ள கருவூலம் இதுவரை கேள்விப்பட்டிராத செல்வத்தால் நிறைந்துள்ளது. அதில் கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் இருக்கிறது. அது பலிகளின் கணக்கில் சேராதது. அதை மன்னனின் கட்டுப்பாட்டுக்குள் கொணர முடியும் என்றெல்லாம் அவனிடம் கூறினான். மன்னனை அப்பல்லோன் சந்தித்தபோது பணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டதை அவனிடம் எடுத்துரைத்தான். மன்னனும் தன் கண்காணிப்பாளனான எலியதோரை தேர்ந்தெடுத்து மேலே குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வரும்படி ஆணை பிறப்பித்து அனுப்பினான். உடனே எலியதோர் புறப்பட்டு கோலேசிரியா, பெனீசியா ஆகிய நாடுகளின் நகரங்களை பார்வையிடும் பாவனையில் மன்னனின் திட்டத்தை நிறைவேற்ற பயணமானான். அவன் எருசலேமுக்கு வந்தபோது அந்நகரின் தலைமை குரு அவனை கனிவுடன் வரவேற்றார். அவன் அங்கு வந்ததன் நோக்கத்தை விளக்கினான். தனக்கு கிடைத்த செய்தி பற்றி குருவிடம் எடுத்துரைத்து அதெல்லாம் உண்மைதானா என்று வினவினான். கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உரிய சிறு நிதி கோவிலில் இருப்பதாக தலைமை குரு அவனுக்கு விளக்கினார். மற்றும் ஒரு தொகை மிக உயர்நிலையில் இருந்த தோபியாவின் மகனான இர்கானுடையது என்றும் மொத்தம் 16 டன் வெள்ளியும் 8 டன் பொன்னும் மட்டுமே உள்ளன என்றும் சொன்னார். ஆனால் நெறிகெட்ட சீமோன் உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியிருந்தான். மேலும் அவ்விடத்தின் தூய்மையிலும் அனைத்துலக புகழ்பெற்ற அக்கோவிலின் புனிதத்திலும் மங்காமாட்சியிலும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு தீங்கிழைப்பது முற்றிலும் முடியாத செயலாகும் என்றும் தலைமை குரு கூறினார். எலியதோர் தான் மன்னனிடமிருந்து பெற்றிருந்த ஆணையின் பொருட்டு அந்த பணம் மன்னனின் கருவூலத்திற்காக எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினான். ஆகவே தான் குறித்த ஒரு நாளில் நிதி நிலைமையை ஆய்ந்தறியும் பொருட்டு கோவிலுக்குள் சென்றான். நகர் முழுவதும் பெரும் துயரில் ஆழ்ந்தது. குருக்கள் தங்கள் குருத்துவ உடைகளோடு பலிபீடத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள். நிதி பற்றி விதிமுறைகளை கொடுத்திருந்த விண்ணக இறைவனை துணைக்கு அழைத்தார்கள். நிதியை சேமித்து வைத்திருந்தவர்கள் பொருட்டு அதனை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள். தலைமை குருவின் தோற்றத்தை பார்த்தபோது மனம் புண்பட்டது. அவருடைய முகத் தோற்றமும் நிற மாற்றமும் அவரது மனத்துயரை வெளிப்படுத்தின. பேரச்சமும் நடுக்கமும் அவரை ஆட்கொள்ள அவரின் உள்ளத்தில் உறைந்திருந்த ஆழ்துயர் காண்போருக்கு தெளிவாயிற்று. தூய இடம் தீட்டுப்படவிருந்ததை அறிந்த மக்கள் பொதுவில் மன்றாட தங்கள் வீடுகளிலிருந்து கூட்டமாக ஓடி வந்தார்கள். பெண்கள் தங்களது மார்புக்கு கீழே சாக்கு ஒடுத்தியவர்களாய் தெருக்களில் திரளாக கூடினார்கள். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத கன்னி பெண்களுள் சிலர் நகர வாயில்களுக்கும் சிலர் நகர மதில்களுக்கும் ஓடினார்கள். மற்றும் சிலர் பலகனி வழியாக எட்டி பார்த்தார்கள். அவர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தியவாறு மன்றாடினார்கள். மக்கள் அனைவரும் கொப்புற விழுந்து கிடந்ததையும் பெரும் துன்பத்தில் இருந்த தலைமை குருவின் ஏக்கத்தையும் பார்க்க இரங்கத்தக்கதாயிருந்தது. கோவிலில் ஒப்புவிக்கப்பட்டவற்றை ஒப்புவித்தவர்கள் பொருட்டு
நன்கு பாதுகாக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர்கள் மன்றாடினார்கள். ஆனால் எலியதோர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றான். எலியதோர் தன் காவலர்களோடு கருவூலத்தை அடைந்தபோது அதிகாரம் தாங்கும் ஆவிகளுக்கும் பேரரசர் மாபெரும் காட்சி ஒன்று தோன்றச் செய்ய அவனை பின்பற்ற துணிந்த அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆற்றலை கண்டு அதிர்ச்சி அடைந்து அச்சத்தால் மயங்கி விழுந்தனர். ஏனெனில் அணிமணி பூட்டிய ஒரு குதிரையையும் அதன் மேல் அச்சுறுத்தும் தோற்றமுடைய ஒரு குதிரை வீரரையும் கண்டார்கள். அக்குதிரை எலியதோரை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து தன் முன்னங்குளம்புகளால் அவனை தாக்கியது. குதிரை மேல் இருந்தவர் பொன் படைக்கலங்களை அணிந்தவராக தோன்றினார். மேலும் 2 இளைஞர்கள் அவன் முன் தோன்றினார்கள். அவர்கள் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், பகட்டான உடை அணிந்தவர்கள். அவர்கள் அவனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சாட்டையால் அவனை அடித்து காயப்படுத்தினார்கள். காரிருள் சூழ அவன் தரையில் விழுந்த பொழுது அவனுடைய ஆள்கள் அவனை தூக்கி ஒரு தூக்கு படுக்கையில் கிடத்தினார்கள். சிறிது நேரத்திற்கு முன் தன் படையோடும் காவலர்களோடும் கருவூலத்திற்குள் நுழைந்தவன் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது அவனை தூக்கிச் சென்றார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் மாபெரும் ஆற்றலை தெரிந்து கொண்டார்கள். கடவுளின் இச்செயலால் அவன் பேச்சற்று மீண்டும் நலம் பெறும் நம்பிக்கையற்றவனாய் கிடந்தான். தம் சொந்த இடத்தை வியத்தகு முறையில் மாட்சிமைப்படுத்திய ஆண்டவரை யூதர்கள் போற்றினார்கள். மேலும் சிறிது நேரத்திற்கு முன் அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருந்த கோவிலில் எல்லாம் வல்லவரான ஆண்டவர் தோன்றவே அது மகிழ்ச்சியாலும் ஓகையாலும் நிறைந்து வழிந்தது. உடனே இறக்கும் தருவாயில் இருந்த எலியதோருக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி உன்னத இறைவனிடம் மன்றாடுமாறு அவனுடைய நண்பர்கள் சிலர் ஓனியாவை கெஞ்சினர். எலியதோருக்கு எதிராக யூதர்கள் யாதேனும் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் என மன்னன் எண்ணலாம் என்று அஞ்சி தலைமை குரு அவனுடைய உடல் நலனுக்காக பலி செலுத்தினார். தலைமை குரு பாவ கழுவாய் பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த போது அவ்விளைஞர்கள் அதே ஆடைகளை அணிந்தவர்களாய் எலியதோருக்கு மீண்டும் தோன்றினார்கள். நின்றவாறு அவர்கள் தலைமை குரு ஓனியாவிடம் மிகுந்த நன்றியுடையவனாயிரு, ஏனெனில் அவரை முன்னிட்டே ஆண்டவர் உனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார். விண்ணக இறைவனால் தண்டிக்கப்பட்ட நீ கடவுளின் மாபெரும் ஆற்றலை எல்லா மனிதருக்கும் எடுத்து கூறு என்றார்கள். இதை சொன்னதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்போது எலியதோர் ஆண்டவருக்கு பலி செலுத்தியதும் அன்றி தன் உயிரை காத்தவருக்கு பெரும் நேர்ச்சிகள் செய்தான். பின் ஓனியாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு தன் படைகளோடு மன்னனிடம் திரும்பிச் சென்றான். மாபெரும் கடவுளின் செயல்களை தன் கண்ணால் கண்டு மனிதர் அனைவர் முன்னும் அவற்றுக்கு சான்று பகர்ந்தான். எருசலேமுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு எத்தகைய மனிதன் தகுதியானவன் என்று மன்னன் எலியதோரை வினவினான். அதற்கு அவன், உமக்கு பகைவன் அல்லது உமது அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவன் எவனாயினும் இருந்தால் அவனை அங்கு அனுப்பும். அவன் உயிர் பிழைக்க நேரிட்டாலும் நன்றாக கசையடிப்பட்டவனாகவே உம்மிடம் திரும்பி வருவான். ஏனெனில் அந்த இடத்தில் கடவுளின் ஆற்றல் உண்மையாகவே விளங்குகிறது. விண்ணகத்தில் உரைகின்றவரே அந்த இடத்தை காத்து வருவதுமன்றி அதற்கு உதவியும் செய்கிறார். அதற்கு தீங்கு இழைக்க வருபவர்களை தாக்கி அழிக்கிறார் என்றான். இதுதான் எலியதோரின் கதை. இவ்வாறே கருவூலம் காப்பாற்றப்பட்டது. சீராக்கின் ஞானம். அதிகாரம் 45. யாக்கோபின் வழிமரபிலிருந்து இறைப்பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார். அம்மனிதர் எல்லா உயிரினங்களின் பார்வையிலும் தயவு பெற்றார். கடவுளுக்கும் மனிதருக்கும் அன்புக்குரியவரானார். அவரது நினைவு போற்றுதற்குரியது. அவரே மோசே. கடவுள் தூய தூதர்களுக்கு இணையான மாட்சியை அவருக்கு வழங்கினார். பகைவர்கள் அஞ்சும்படி
அவரை மேன்மைப்படுத்தினார். அவருடைய சொற்களால் பிறர் செய்த வியத்தகு செயல்களை முடிவுக்கு கொணர்ந்தார். மன்னர்களின் முன்னிலையில் அவரை மாட்சிமைப்படுத்தினார். தம் மக்களுக்காக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். தம் ஆட்சியை அவருக்கு காட்டினார். அவருடைய பற்றுறுதியையும் கனிவையும் முன்னிட்டு அவரை திருநிலைப்படுத்தினார். மனிதர் அனைவரிடமிருந்தும் அவரை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் தம் குரலை மோசே கேட்கச் செய்தார். கார்முகில் நடுவே அவரை நடத்திச் சென்றார். நேரடியாக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். வாழ்வும் அறிவாற்றலும் தரும் திருச்சட்டத்தை அளித்தார். இதனால் யாக்கோபுக்கு உடன்படிக்கை பற்றியும் இஸ்ராயேலுக்கு கடவுளின் தீர்ப்புகள் பற்றியும் மோசே கற்றுக் கொடுக்கும்படி செய்தார். அடுத்து ஆரோனை கடவுள் உயர்த்தினார். அவர் மோசேயைப் போலவே தூயவர். அவருடைய சகோதரர் லேவியன் குலத்தைச் சேர்ந்தவர். அவருடன் என்றும் உள்ள உடன்படிக்கை செய்தார். மக்களுக்கு பணி செய்ய குருத்துவத்தை அவருக்கு வழங்கினார். எழில்மிகு அணிகலன்களால் அவரை அழகுபடுத்தினார். மாட்சியின் ஆடையை அவருக்கு அணிவித்தார். மேன்மையின் நிறைவால் அவரை உடுத்தினார். குறுங்கால் சட்டை, நீண்ட ஆடை, ஏபோது ஆகிய அதிகாரத்தின் அடையாளங்களால் அவருக்கு வலிமையூட்டினார். அவருடைய ஆடையின் விளிம்பைச் சுற்றி அணிகலன்களும் பொன்மணிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. இதனால் அவர் நடந்து செல்கையில் அவை ஒலி எழுப்பும். தம் மக்களின் பிள்ளைகளுக்கு நினைவூட்டும்படி கோவிலில் அவற்றின் ஒலி கேட்கும். பூத்தையல் வேலைப்பாடு உடைய பொன், நீலம், கருஞ்சிவப்பு நிறங்கள் கொண்ட திருவுடையை அவருக்கு கொடுத்தார். உண்மையை அறிவிக்கக்கூடிய மார்பு பட்டை அதில் இருந்தது. கைவினைஞரின் வேலைப்பாடாகிய சிவப்பு ஆடையால் அவரை போர்த்தினார். அந்த ஆடையில் பொற்கொல்லரின் வேலைப்பாடாகிய பொன் தகட்டு பின்னணியில் விலையுயர்ந்த கற்கள் முத்திரை போல பதிக்கப்பட்டிருந்தன. இஸ்ராயேலின் குலங்களினுடைய எண்ணிக்கையின் நினைவாக எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. தலைப்பாகை மீது பொன்முடி இருந்தது. தூய்மையின் முத்திரை அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது பெருமைக்குரிய மதிப்புடையது. சிறந்த வேலைப்பாடு கொண்டது. கண்களுக்கு இனிமையானது. பெரிதும் அணி செய்யப்பட்டது. இவற்றை போன்ற அழகானவை அவருக்கு முன் இருந்ததில்லை. இவற்றை அந்நியர் எவரும் என்றும் அணிந்ததில்லை. அவருடைய மைந்தரும் வழிமரபினரும் மட்டுமே என்றும் அணிந்திருந்தார்கள். அவர் செலுத்திய பலிப்பொருள்கள் ஒவ்வொரு நாளும் இருமுறை தொடர்ந்து முழுமையாய் எரிக்கப்பட்டன. மோசே ஆரோனை திருநிலைப்படுத்தினார். தூய எண்ணெயால் அவரை திருப்பொழிவு செய்தார். அவரோடும் அவருடைய வழிமரபினரோடும் வானம் நீடித்திருக்கும் வரை நிலைத்திருக்கும் உடன்படிக்கையாக அதை ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு பணி செய்யவும் குருவாய் ஊழியம் புரியவும் அவரது பெயரால் அவருடைய மக்களுக்கு ஆசி வழங்கவும் இவ்வாறு செய்தார். ஆண்டவருக்கு பலி செலுத்தவும் தூபத்தையும் நறுமண பலியையும் நினைவு பலியாய் ஒப்புக் கொடுக்கவும் அவருடைய மக்களுக்காக பாவ கழுவாய் செய்யவும் வாழ்வோர் அனைவரிடமிருந்தும் அவரை தெரிந்தெடுத்தார். யாக்கோபுக்கு சட்டங்களை கற்றுக் கொடுக்கவும் இஸ்ராயேலுக்கு திருச்சட்டம் பற்றி தெளிவுபடுத்தவும் ஆண்டவருடைய கட்டளைகள் மீதும் உடன்படிக்கையின் தீர்ப்புகள் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தார். அந்நியர்கள் அவருக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். பாலை நிலத்தில் அவர் மேல் பொறாமைப்பட்டார்கள். தாத்தானும் அபிரோனும் அவர்களோடு இருந்தவர்களும் கோராகுவின் கூட்டாளிகளும் தங்கள் சினத்திலும் சீற்றத்திலும் இவ்வாறு செய்தார்கள். ஆண்டவர் அதை பார்த்தார். அதை அவர் விரும்பவில்லை. அவருடைய கடுஞ்சீற்றத்தால் அவர்கள் அழிந்தார்கள்.
எரியும் நெருப்பில் சுட்டெரிப்பதற்காக அவர்களுக்கு எதிராய் அரியண செய்தார். அவர் ஆரோனின் மாட்சியை மிகுதிப்படுத்தினார். அவருக்கு உரிமை சொத்தை அளித்தார். முதற்கனிகளில் முதலானவற்றை அவருக்கென ஒதுக்கி வைத்தார். காணிக்கை அப்பங்களை கொண்டு அவர்களுக்கு நிறைவாய் உணவு அளித்தார். தமக்கு கொடுக்கப்பட்ட பலிப்பொருள்களையே ஆரோனும் அவருடைய வழிமரபினரும் உண்ண கொடுத்தார். தம் மக்களது நாட்டில் அவருக்கு உரிமை சொத்து கொடுக்கப்படவில்லை. அம்மக்கள் நடுவே அவருக்கு பங்கு அளிக்கப்படவில்லை. ஆண்டவரே அவருடைய பங்கும் உரிமை சொத்தும் ஆவார். எலெயாசர் மகன் பினகாசு மாட்சியின் 3ஆம் நிலையில் இருக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் பேரார்வமிக்கவராயிருந்தார். ஆண்டவரை விட்டு மக்கள் விலகிச் சென்றபோது இவர் நன்மனத்தோடு அவரை உறுதியாய் பற்றி நின்றார். இஸ்ராயேலுக்காக பாவ கழுவாய் செய்தார். ஆதலால் ஆண்டவர் அவருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார். திருவிடத்துக்கும் தம் மக்களுக்கும் தலைவராக்கினார். அவருக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் குருத்துவத்தின் மேன்மை என்றும் நிலைக்கும்படி செய்தார். மகனிலிருந்து மகனுக்கு மட்டுமே அரசுரிமை செல்ல யூதாவின் குலத்தில் தோன்றிய ஈசாயின் மகன் தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுபோல் ஆரோனின் குருத்துவ உரிமை அவருடைய வழிமரபினரையே சேரும். ஆண்டவர் தம் மக்களை நீதியோடு தீர்ப்பிடுவதற்காக ஞானத்தை உங்கள் உள்ளங்களில் பொழிவாராக. இவ்வாறு அவர்களுடைய நலன்கள் அழியாதிருப்பனவாக. அவர்களுடைய மாட்சி எல்லா தலைமுறைகளுக்கும் நீடிப்பதாக. சீராக்கின் ஞானம். அதிகாரம் 46. நூனின் மகன் யோசுவா போரில் வல்லவராயிருந்தார். இறைவாக்கு உரைப்பதில் மோசேயின் வழித்தோன்றலானார். தமது பெயருக்கு ஏற்ப பெரியவரானார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எதிர்த்து வந்த பகைவர்களை பழிக்கு பழி வாங்கி மீட்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ராயேலுக்கு உரிமை சொத்தை அளித்தார். தம் கைகளை உயர்த்தி பகைவரின் நகரங்களுக்கு எதிராய் வாளை வீசிய போது எத்துணை மாட்சி அடைந்தார். அவருக்கு முன்னர் எவர் இவ்வாறு உறுதியாய் நின்றார்? ஆண்டவருடைய போர்களை அவரே முன்னின்று நடத்தினார். அவருடைய கையால் கதிரவன் நின்றுவிடவில்லையா? ஒரு நாள் 2 நாள் போல் ஆகவில்லையா? பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருக்கிய போது வலியவரான உன்னத இறைவனை அவர் துணைக்கு அழைத்தார். கொடிய வலிமை கொண்ட ஆலங்கட்டிகளை மாபெரும் ஆண்டவர் அனுப்பி அவருக்கு செவிசாய்த்தார். அவர் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து அடக்கினார். மலைச்சரிவில் தம்மை எதிர்த்தவர்களை அழித்தார். இவ்வாறு அந்த நாடு அவருடைய படை வலிமையை அறிந்து கொண்டது. அவர் ஆண்டவர் சார்பாக போரிட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டது. யோசுவா வலிமை பொருந்திய கடவுளை பின்தொடர்ந்தார். மோசே காலத்தில் அவரை சார்ந்து நின்றார். அவரும் எபுன்னேயின் மகன் காலேபும் இஸ்ராயேல் சபையை எதிர்த்து நின்றனர். பாவத்திலிருந்து மக்களை தடுத்தனர். நன்றி கொன்ற மக்களின் முறுமுறுப்பை அடக்கினர். 6 லட்சம் காலாட்படையினருள் இவர்கள் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். பாலும் தேனும் பொழியும் நாட்டை உரிமையாக்கிக் கொள்ள மக்களை அழைத்து வந்தனர். ஆண்டவர் வலிமையை காலேபுக்கு அளித்தார். முதுமை வரை அது அவரோடு இருந்தது. இதனால் அவர் மலைப்பாங்கான நிலத்திற்கு ஏறிச் சென்றார். அதையே அவருடைய வழிமரபினர் உரிமையாக்கிக் கொண்டனர். ஆண்டவரை பின்தொடர்வது நல்லது என்பதை இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் இதனால் அறிவர். நீதி தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தம் வழியில் பெயர்
அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அகன்று போகவில்லை. அவர்களது புகழ் ஓங்குக. அவர்களுடைய எலும்புகள் அவை கிடக்கும் இடத்திலிருந்து புத்துயிர் பெற்றெழுக. மாட்சி பெற்ற இம்மனிதரின் பெயர்கள் அவர்களுடைய மக்களிடையே நிலைத்தோங்குக. சாமுவேல் தம் ஆண்டவரின் அன்புக்கு உரியவரானார். ஆண்டவரின் இறைவாக்கினரான அவர் அரசை நிறுவினார். தம் மக்களுக்கு ஆளுநர்களை திருப்பொழிவு செய்தார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி மக்களுக்கு தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு ஆண்டவர் யாக்கோபை கண்காணித்தார். தம் பற்றுறுதியால் அவர் இறைவாக்கினராக மெய்ப்பிக்க பெற்றார். தம் சொற்களால் நம்பிக்கைக்குரிய காட்சியாளர் என்று பெயர் பெற்றார். பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருக்கிய போது வலியவரான ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். பால்குடி மறவா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். ஆண்டவர் வானத்திலிருந்து இடி முழங்கச் செய்தார். பேரொலி இடையே தம் குரல் கேட்கச் செய்தார். தீர் நாட்டாருடைய தலைவர்களையும் பெலிஸ்தியருடைய எல்லா ஆளுநர்களையும் அழித்தார். அவர் மீளா துயில் கொள்ளும் முன், நான் சொத்துக்களை, ஏன் காலணியை கூட எவரிடமிருந்தும் கைப்பற்றியதில்லை என்று ஆண்டவர் முன்னிலையிலும் அவரால் திருப்பொழிவு பெற்றவர் முன்னிலையிலும் சான்று பகர்ந்தார். எவரும் அவரை குறை கூறவில்லை. அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார். மன்னருக்கு அவருடைய முடிவை வெளிப்படுத்தினார். மக்களுடைய தீநெறியை துடைத்துவிட இறைவாக்காக மண்ணிலிருந்து தம் குரலை எழுப்பினார்.